முருகசரணம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வள்ளிமலை ஆசிரமம் என்ட்ரன்ஸ் பகுதி. திருப்புகழ் ஆசிரமம்னு போட்டிருக்கு பாருங்கள். இப்படி தான் உள்ளே போகணும். இப்படி உள்ளே போனோம்னா போன உடனே ரைட் சைடில் பொங்கியம்மாவோட கோவில் இருக்கும். சாமிகளால் வள்ளிமலை சச்சிதானந்த சாமிகளால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பொங்கியம்மாவோட கோவில் தான். இங்கே தான் திருப்புகழ் பாராயணம் நடந்துகிட்ருக்கு. அம்மாவுக்கு சந்தன காப்பு அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. இது போன மூல நட்சத்திரத்தை அன்னைக்கு நடந்த போது எடுக்கப்பட்ட காணொளி காட்சி இது. இவங்க இங்கே பாடிக்கிட்டு இருக்கவங்க அத்தனை பேரும் பல வருடங்களாக திருப்புகழை பாராயணம் பண்ணுறவங்க. இவங்களோட தந்தையர்லாம் சாமிகளோட அருகாமையில் இருந்து திருப்புகழை கற்றுக்கிட்டவங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கெல்லாம் யாருக்குமே தமிழே ஸ்கூலுக்கெல்லாம் போனதில்லை. ஆனால் திருப்புகழை சரளமாக பாடக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி சில பேரை நான் பார்த்துருக்கேன். அவ்வளோ சாமி எப்படி கற்றுக் கொடுத்துருப்பாருங்கிறதே வியப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு ராகத்தோட அவ்வளோ இதுவாக பாடுவாங்க. அப்படியே அப்படியே இங்கேருந்து கொஞ்சம் போனோம்னா உள்ளே போகிறோம். இதுதான் சாமிகளோட இருப்பிடம். சாமிகளோட ஜீவசமாதியெல்லாம் இங்கே தான் இருக்குது. இப்படி தான் போகணும். உள்ளே போனோன்னே அப்படி பார்த்துக்கிட்டே அவ்வளோ ஒரு மலை மேலே இருக்குது இந்த இடம். அவ்வளோ ஒரு பம்மியமான ஒரு அமைதியான ஒரு இடம். அவ்வளோ ஒரு மனதுக்கு ஒரு அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். மலை சூழ எந்தவித ஒரு பொல்யூஷனும் இல்லாமல் இது போட்டிருக்காங்க பாருங்கள். திருப்புகழ் சச்சிதானந்த சாமி 1916லேருந்து 1950 வரைக்கும் இந்த ஆசிரமத்தில் தான் சாமி இருந்தாங்களாம். இதுதான் தோற்றம். உள்ளே போனோம்னா இங்கே பாருங்கள், திருப்புகழ் ஆசிரமம்னு எழுதியிருக்காங்க பாருங்கள். அவ்வளோ ஒரு அமைதியான இடம். இங்கே தான் பல ஆயிரக்கணக்கான பேருக்கு சாமிகள் திருப்புகழை கற்றுக் கொடுத்தாங்க. இதான் சாமிகள் அமர்ந்த பகுதி. சாமியோட புகைப்படம் வச்சுருக்காங்க. இங்கே விபூதி எப்போதும் இருக்கும். திருப்புகழ் ஆசிரமம். இங்கே பெரிய ஆலமரம் இருக்கும். அவ்வளோ ஒரு அமைதியான ஒரு சூழல், பவ்யமாக இருக்கும். இதான் இங்கே இந்த மண்டபத்தில் தான் அனைவருக்கும் திருப்புகழ் சாமிகளால் கற்பிக்கப்பட்டது. இப்படி போனால் ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் ஜீவசமாதி, சாமிகளோட ஜீவசமாதி இங்கே தான் இருக்குது. இந்த இடத்துல தான் வேல்மாறல்ங்கிற மகா மந்திரம் உருவான இடம். இது ஒரு எப்படி சொல்கிறது, இது ஒரு குகை மாதிரி இருக்கும். இதை சுத்தம் பண்ணி தான் சாமி அப்போ எல்லாருக்கும் திருப்புகழை கற்றுக் கொடுத்துருக்காங்க. வேல்மாறலை இங்கே தான் உருவாக்கியிருக்காங்க. போனால் அருணகிரிநாதரோட சாமியோட விக்கிரகம் இருக்கும். இதை அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா சாமிக்கு ரொம்ப பிடிச்ச திருப்புகழ் பாடல் இது போனீங்கன்னா இதுதான் சாமியோட ஜீவசமாதி. இதுலேயும் பார்த்திங்கன்னா வேலும் மயிலும் துணைன்னு தான் எழுதியிருப்பாங்க. சாமிகளோட ஜீவசமாதி பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. முருகாசரணம் சாமிகளோட இது பொங்கியம்மாவுக்கு கடைசியாக இது அலங்காரம்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சாமியை கிட்ட போய் நான் புகைப்படம் எடுத்தேன். அதுதான் இது 2 பாறை. இது லட்சுமி சரஸ்வதின்னு பொங்கியம்மாவுக்கு பக்கத்தில் உள்ள 2 பாறைகளை சாமிகளுக்கு குறிப்பிடுவாங்களாம். இது லட்சுமியும் இது சரஸ்வதி. பின்னாடி ஒரு பாறை தேதி பாருங்கள், அது பார்வதியாகவும் சாமி வழிபடுவாராம். அம்மாவுக்கு சந்தன காப்பு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இப்படியே போனோம்னா மேலே போனோம்னா சூரியன் காணா சுனை அப்படின்னு, இந்த சுனை சூரியன் படவே படாது. அவ்வளோ ஒரு தெய்வீகத்தன்மையில் இந்த நீர் இருக்கும். அவ்வளோ கிளியராக இருக்கும் இந்த தண்ணி. இந்த தண்ணியை எடுத்து தான் சாமிகளுக்கு அபிஷேகத்துக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்துவாங்க. இந்த ஊற்றுக்கு ஒரு வரலாறு இருக்குது. முருகப்பெருமான் வள்ளித்தாய் தினைமாவு கொடுக்கும் போது முருகப்பெருமானுக்கு தண்ணி தேவைப்பட்டதாகவும், அப்போ முருகப்பெருமானால் உருவாக்கப்பட்ட சுனை ஊற்று இது எனக்காக தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. இவங்க ஐயா தான் அங்கே இருப்பாங்க. இவங்க தான் அந்த பூஜை முறைகள்லாம் பண்ணக்கூடியவங்க. இவங்க தான் எப்போ போனாலும் அங்கே நீங்கள் வள்ளிமலையில் திருப்புகழ் ஆசிரமத்தை பார்க்கலாம். இது மலையோட பவ்யமான தோற்றம். மலை மேலே அப்படியே இது என்ன, இந்த ஊற்றோட வரலாறு இந்த அறிப்பு பலகைகளில் வச்சுருக்காங்க. அதில் வள்ளித்தாய் அந்த புராணங்களில் உள்ளதை சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் நம்ம அந்த ஊற்று ரொம்ப முக்கியமானதுன்னு பாதுகாப்புக்காக வேலி போட்டு அடைச்சிருக்காங்க. இந்த இடம்தான் அந்த ஊற்று இருக்குது. இதில் சூரியனே படாது.
இது வந்து மலை மேலே இருக்குது. கீழே ஆசிரமமும் இருக்கும். கீழே ஆசிரமமும் மலை மேலே தான் இருக்கும். அந்த ஆசிரமத்துக்கு மேலே இந்த சூரியனுக்கான சுனை இருக்குது. இந்த சுனை நீர் எடுத்து இது ஒரு மருத்துவ குணமாகவும் இது பயன்படுது. அவ்வளோ ஒரு மகத்துவமானது. நீங்கள் வள்ளிமலை போனீங்கன்னா அவசியம் இதை நீங்கள் வாங்கி பயன்பெறுங்க. இந்த மலையோட தோற்றம், பவ்ய தோற்றம், இயற்கை எழில்மிக்க ஒரு அமைதியான சூழலால் தான் இந்த சாமிகள் இங்கே கவரப்பட்டு சாமிகளால் இந்த திருப்புகழ் ஆசிரமம் இங்கே அமைக்கப்பட்டது. அதுக்கு எய்த்தாப்பில் வள்ளித்தாய் நீராடிய நீரூற்று இருக்குது. இந்த ஒரு பாறை தெரியுது பார்த்திங்களா? அந்த காணொளி இதில் நான் எடுக்கலை. அடுத்த தடவை வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக அதையும் நான் எடுத்து பதிவு பண்ணுறேன். இதை தான் கீழே சாமியோட ஜீவசமாதி, அந்த நீரூற்றோட பகுதிகள் இதெல்லாம் வேலி வச்சு அந்த இது கம்பி வச்சு அடைச்சிருக்காங்க. ஏன்னா இது ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டியதுனால இது எந்த விதமான அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுங்கிறத பாதுகாப்பாக அடைச்சிருக்காங்க. சாமிகளுக்கு பூஜை நடக்குது, திருப்புகள் பாடப்படுது. கடைசியாக சாமிகளுக்கு தீவார்த்தனம் காட்டி அன்னதானம் கொடுக்கறதுக்கான சூழல் இறுதி ஒவ்வொரு 3 நட்சத்திரமும் கடைசியாக இது நிறைவடைஞ்ச பிறகு அன்னதானம் எல்லாருக்கும் அளிக்கப்படும். சாமிகளுக்கு அபிஷேகமும் ஆராதனையும் நடக்குது. திருப்புகள் வந்து அடியார்கள் பாடிக்கிட்டு இருக்காங்க. இது நன்னகிரிநாதர் சாமிக்கு தீவார்த்தனை காட்டுறாங்க. காட்டிட்டு அப்புறம் நம்ம வள்ளிமலை சாமிகளுக்கு கடைசியான பூஜை முறைகள் நடந்துகிட்ருக்கு. பூஜை முறை நடக்க திருப்புகள் பாராயணமும் நடக்கும். ஒவ்வொரு மாதமும் நடக்கும். அவ்வளோ ஒரு விசேஷமானது. வாய்ப்புள்ளவங்க வேல்மாரில் இந்த இடத்துல தான்